அக்கா ஒரு டவுட்டுக்கா. சொல்லுங்கள். ப்ளவுஸில் வலது கை இடது கைன்னு எப்படிக்கா கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சொல்லுங்கள். ப்ளவுஸ்லையா அதனால் நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து கை கட் பண்ணுறதுக்கு நாளாக மடித்து போட்டு இப்படி கட் பண்ணுறோமா, கட் பண்ணும்போது இப்படி போட்டு கட் பண்ணும்போது இப்போ வந்து வலது கையில் வந்து லைட்டாக குடஞ்சி கட் பண்ணுவோம். இந்த உள்ள இப்படி இலை மாதிரி வளைஞ்சி கட் பண்ணுறோம். இடது கையில் வந்து கொஞ்சம் மேடாக இருக்கும். வலது கை குடஞ்சி கட் பண்ணுவோம், இடது கை மேடாக இருக்கும். அப்போது இப்படி கட் பண்ணிட்டோம்னா, இது மாதிரி கட் பண்ணிட்டோம்னா, கட் பண்ணி இந்த நாளாக ரெண்டையும் பிரிக்கும் போது இப்போ இதை வந்து இப்படி மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரெண்டு சைடும் இந்த சைடும் முன்பக்கமும் பின்பக்கம் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ரெண்டையும் பிரிக்கிறோம். பிரிச்சோம்னா இந்த பக்கம் வலது கை, இந்த பக்கம் இடது கை. ஓகேவா? புரியுதா? உடஞ்ச பக்கம் வலது கை, நம்ம கொஞ்சம் மேடாக உள்ள பக்கம் இடது கை. இதுதான் பார்த்து மார்க் பண்ணிடணும். இப்போ வந்து இப்போ நம்ம அதை மார்க் பண்ணிக்கிற பக்கம் தான் நம்ம வந்து தையல் போடுறோம். தையல் போட்டு பண்ணுறோம். இது பண்ணிட்டு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை கட் பண்ணி எடுத்துக்கணும். தையல் போட்டு மடித்து எடுத்ததுக்கப்புறம் அப்போ இப்படி பார்க்கும்போது இது வலது கை, இது இடது கை. இது தச்சு இப்படி பிரிக்கிறோமா, பிரித்தோம்னா இது வலது கை, இது இடது கை. சரி, குடஞ்சது தான் வலது கை, இடது கை. ஆமாம், அவ்வளோதான். சரி, அந்த குடஞ்ச பக்கம் தாக்கா முன்பக்கம் கையடிக்க முன்னாடி வரும், முன் சைடு வரணும். இந்த குடையாத பக்கம் வந்து பின் சைடு வரணும். சரி, அது ரெண்டும் நம்ம தைச்சதுக்கப்புறம் இப்படி இப்படி வச்சு பார்க்கணும். இப்படி வச்சு பார்த்தா ரெண்டுமே ஒரே லெவலில் இருக்கணும். முன்னாடி வந்து இடது கை வந்து நம்ம குடஞ்ச பக்கம் இந்த பக்கமும் அது மாதிரி இருக்கணும், அந்த பக்கமும் அது மாதிரி இருக்கும். அப்போ தான் அது கை ப்ளவுஸில் செட் ஆகும். அப்படியே சரி, வலது கை இடது கை செட் ஆகும். நீங்கள் மாற்றி இருந்துச்சுன்னா இப்போ இந்த பக்கம் குடஞ்சது இந்த பக்கம் இப்படி இந்த பக்கம் வந்து மேடா மாதிரி இருந்துச்சுன்னா தப்பா விடும், கை அது ஒரே சேமில் இருக்கணும். ரெண்டுமே ஒரே சேமில் இருந்துச்சுனாக்கா கை வந்து உங்களுக்கு ஓகேவா? ஓகேக்கா.